வணக்கம். சின்ன வயசில் ரேடியோவில் திரைப்படங்களுடைய ஒளிச்சித்திரம், அதாவது திரைப்படங்களை வெறும் ஒளி வடிவத்தில் கேட்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன், வார வாரம் சனிக்கிழமை ஒளிபரப்பாங்க. நாங்கள்லாம் ரேடியோ இருக்கிற வீட்டில் போய் ஒரு 20 பேர் 30 பேர் வந்து கூட்டமாக அதை கேட்டுக்கிட்டு இருப்போம். அந்த வடிவம் போயிடுச்சு. அதற்கு பிறகு இப்போ வந்து நிறையா கதை சொல்கிறாங்க. அதாவது செயலிகளிலும் சரி, இந்த யூடியூப்லேயும் வந்து நிறைய கதை சொல்கிறாங்க. ஆனால் அந்த கதையை நிகழ்த்தி காட்டுகிற ஒரு வடிவம், அதை வந்து நடித்து ஒளி வடிவத்தில் ஒரு திரைப்படம் போல கொடுக்கிற வடிவத்திற்காக இந்த ரேடியோ ரூம் செயலி வந்திருக்கிறது. எனக்கு பழைய நாட்களுக்குள் திரும்பி போன மாதிரி இருக்கிறது. படிக்கிறதுக்கு நேரம் இல்லாத நேரங்களில் படிப்பதில் கிடைக்கிற அனுபவத்தை விடவும் மிகவும் சுவையாக ஒரு கதையை, நாவலை நாம் அனுபவிக்க முடியும் இந்த ரேடியோ ரூம் செயலியின் வடிவாக. நான் வெங்கி சார்கிட்ட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அவர் எப்பவுமே காலத்துக்கு முன்னாடி சிந்திக்கிறவர். ஒரு விஷயம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் தொடங்கிடுவார். நியாயமாக இவர் இதை பற்றி பேசின காலத்தில் தொடங்கி இருந்தால் இது வந்து முதல் செயலியாக இருந்திருக்கும். இருந்தாலும் கூட இத்தனை செயல்களுக்கு மத்தியில் இதை முதலாவதாக கொண்டு வரக்கூடிய திறமையும் ஆற்றலும் அவருக்கு இருக்கிறது என்பதை நான் அனுபவத்தில் உணர்ந்திருக்கிறேன். அதை இந்த ரேடியோ ரூம் நிரூபிக்கும். இந்த செயலி பரவலாக எல்லோருக்கும் போய் சேர வேண்டும், பெரு வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். வெங்கி சாருக்கும் அவருடைய குழுவினருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களும்.